அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி 2025 to 26க்கான சேர்க்கைக்கான அறிவிப்பை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் படிப்பதனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும். சரிங்களா, கூட்டுறவு பயிற்சி கம்ப்ளீட் பண்ணவங்கள மட்டும்தான் நம்ம இந்த கூட்டுறவு சொசைட்டியில் வேலை பார்க்க முடியும். சரிங்களா, அதுக்கு தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் படிச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துடைய வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, இந்த வெப்சைட் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் கீழே கார்னரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 2025 to 26 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சார்ந்த ஒரு முழுமையான தகவல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது ஒரு முழு நேர பயிற்சி தான். ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். கல்வி தகுதி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. +2 படித்தவங்க இந்த கோர்ஸ் படிக்க எலிஜிபிள் தான். சரிங்களா, 17 வயசும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அடுத்தது கொடுத்துருங்க பயிற்சி கட்டணம். இந்த கோர்ஸ்க்கான பயிற்சி கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 20,850. விண்ணப்ப கட்டணம் ஒரு 100 ரூபா, பயிற்சி கட்டணம் 20,750. அந்த பயிற்சி கட்டணத்தை ஒரே தவணையில் தான் நீங்கள் செலுத்தணும். சரிங்களா, செலுத்தப்பட்ட கட்டணம் எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படிக்க விருப்பம் இருந்தால் மாத்திரம் பேமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, சப்போஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு படிக்கலை அப்படின்னு சொன்னால் பேமெண்ட்டையும் திருப்பி தர மாட்டாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பயிற்சி நிலைய இடமாற்றம் அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் தூத்துக்குடியில் உள்ள பயிற்சி நிலையத்துக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சிக்கான திட்டங்கள் சார்ந்த ஒரு முழுமையான தகவல் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்வு முறை மற்றும் தகுதி விவரங்கள் இது எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அது எல்லாமே பார்த்துக்கிடுங்க. எல்லாம் பார்த்து முடித்த உடனே ஏற்கிறேன் என்பதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ்க்கான விண்ணப்பம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, விண்ணப்பத்தில் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய உங்களுடைய பேரை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பாலினத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பிறந்த தேதி. இந்த பிறந்த தேதி நீங்கள் பதிவு பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் கைபேசி எண், மாற்று கைபேசி எண் இருந்தால் அதையும் பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆதார் எண், அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் இருந்தால் பதிவு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பெற்றோருடைய பெயரை இதில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய தேசியத்தையும் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மதத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி, உடைய கதவு எண், தெரு, கிராமம், மாவட்டம், மாநிலம், அஞ்சல் குறியீடு இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிடுங்க. இப்போ நடப்பில் அதே அட்ரஸில் இருக்கும் பட்சத்தில் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நீங்கள் அட்ரஸ் ஆல்ரெடி பதிவு பண்ண அட்ரஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாருடைய இனம், நீங்கள் என்ன ஜாதியோ அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, எம்பிசினா எம்பி, எம்பிசி, பிசினா பிசி, எஸ்டினா எஸ்டி அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சப்காஸ்ட்டை இங்கே பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதி சான்றிதழை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், விவகாரத்து, இலங்கை பருமாகதி, விளையாட்டு திறமை பெற்றவர் என அதற்கான சான்றிதழ். இதில் ஏதேனும் சான்றிதழ் வச்சா அந்த சான்றிதழை இந்த போர்ஷன்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, எல்லாமே பிடிஎஃபாக தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். மாற்று சான்றிதழ் டிசி அதற்கான பிடிஎஃப் அல்லது போட்டோவை அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரருடைய கல்வி தகுதி, உங்களுடைய 10ஆப்பில் நீங்கள் என்ன மொழியில் படிச்சிங்க, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ், அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பர், அதை அதில் பதிவு பண்ணுங்கள்.
உங்களுடைய கல்வி நிறுவனத்துடைய பெயர், எந்த ஆண்டு பாஸ் பண்ணீங்களோ அந்த ஆண்டு, மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஹெச்எஸ்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுங்க, தமிழ் செலக்ட் பண்ணிக்கிடுங்க, சர்டிஃபிகேட் நம்பரு, கல்வி நிறுவனத்துடைய பேர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மொத்த மதிப்பெண்கள் அதையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிடுங்க. ஸோ பட்டம், அதாவது டிகிரி முடிச்சிருந்தா அது சார்ந்த தகவலையும் இதில் பதிவு பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பயிற்சி நிலையத்துடைய பேர், இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி நிலையங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பயிற்சி நிலையத்தில் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த உறுதிமொழியை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதுலேயும் ஓகே கொடுக்கணும், பெற்றோர் பாதுகாவலருடைய உறுதிமொழி. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ₹100 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வந்து பதிவேற்றுற மாதிரி இருக்கும். 50 KB இருக்கணும். ஸோ உங்களுடைய கையெழுத்துடைய இமேஜ் இது 20 KB இருக்கணும். உங்கள் அப்பாவுடைய கையெழுத்து இமேஜ் அது 20 KB இருக்கணும். இது எல்லாமே இமேஜ் ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை பே பண்ண சொல்லும். பேமெண்ட் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிடுங்க. ஸோ நீங்கள் எந்த பயிற்சி நிலையத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பயிற்சி நிலையத்துலேருந்து கால் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணும் பொழுது பயிற்சிக்கான மொத்த கட்டணம் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனையும் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஐசிஎம்க்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே எல்லாமே ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்து படிங்க. இந்த கோர்ஸ் சார்ந்து ஏதேனும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஸோ மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.